வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு இலங்கப்படம் குறித்தல். இது பகுதி 2 இலங்கப்படம் குறித்தல் ஒரு கட்டாய வினா பகுதி. ஆனபடியால் இதில் இன்றைக்கு நாங்கள் இலங்கையினுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்கள், இது கட்டாயம் துறைமுகங்கள் 2 குறிக்க வருவது பரீட்சைக்கு. ஆனபடியால் தரம் 10 தரம் 11 மாணவர்கள் இருவருக்கும் பொதுவான ஒரு இலங்கப்படம். அப்போ இதில் நாங்கள் இந்த இலங்கப்படத்தை எடுத்தோம்னு சொன்னால் வடபகுதி தென்பகுதி என்று சொல்லி இதில் இந்த படம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கண்ட வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது இலங்கையில் வடக்கு பக்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் பருத்தித்துறை. அதில் அந்த பருத்தித்துறை கருப்பால் டொட்ஸ் போட்டு அம்புக்குறி காட்டப்பட்டிருக்கிறது பருத்தித்துறை. அதற்கு பக்கத்தில் காணப்படுகிறது ஜம்புகோலப்பட்டினம். இந்த ஜம்புகோலப்பட்டினம் பழைய பெயர், அதனுடைய பெயர் காங்கேசன்துறை என்று சொல்லலாம். காங்கேசன்துறைன்ற பழைய பெயர் தான் ஜம்புகோலப்பட்டினம். இங்கால அதாவது இலங்கப்படத்தினுடைய அந்த மேற்கு பகுதியில் பார்த்தோம்னா சூகரதித்த அதாவது ஊர்காவற்றுறை என்று சொல்லி சொல்கிறது. அது மாதிரி கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்வத்து ஓயாவுக்கு மேலே இலங்கப்படத்தின் மேற்கு பகுதியில் மெல்வத்து ஓயாவுக்கு மேலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மகாதித்த என்று சொன்னால் மன்னர், அதாவது மாதோட்ட என்றது ஒரு துறைமுகம். மகாதித்த என்றது ஒரு பழைய பெயர். அது எந்த நதிக்கு கிட்டே இருக்குன்னு சொன்னால் மெல்வத்து ஓயாவிற்கு மேலே காணப்படுகிறது. அதே போல் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கலா ஓயா, அடுத்தது கலா ஓயாவுக்கு பக்கத்தில் உருவெலை என்ற துறைமுகம் காணப்படுகிறது. அதே போல் கட்பிட்டி அம்புக்குறியால் காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல் நாங்கள் இலங்கப்படத்தில் கிழக்கு பக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் கோகர்ண, அதாவது திருகோணமலை என்று சொல்கிறது கோகர்ண துறைமுகம், அதாவது பழைய பெயர் திருகோணமலை. அதில் கருப்பால் டொட்ஸ் போடப்பட்டிருக்கு. அதே போல் பல்லவங்க என்றதும் அதில் போடப்பட்டிருக்கிற ஒரு துறைமுகமாக காணப்படுகிறது. அதாவது ஜின்கங்கை அந்த நதி பக்கத்தில் அதாவது அந்த பல்லவங்கன்ற இடம் அதில் குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. கீழே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் லங்காப்பட்டுன பழைய பெயர். அது இலங்கை துறை என்று சொல்லி சொல்கிறது. அதாவது இலங்கை துறை என்று சொல்லலாம், அல்லது அது பழைய பெயர் லங்காப்பட்டுன. அது மாதிரி இங்கே நாங்கள் இந்த இலங்கப்படத்தில் தெற்கு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் காளி காணப்படுகிறது, காளி துறைமுகம். அதே போல் பக்கத்தில் நில்வலகங்கை, அதற்கு நில்வலகங்கையினுடைய மேற்கு பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் மகாபாலுகாகம என்ற ஒரு துறைமுகம் இருக்கிறது. அதாவது நில்வலகங்கையினுடைய மேற்கு பகுதி, அதில் மகாபாலுகாகம என்ற ஒரு துறைமுகம். அதே மாதிரி மாத்தறை குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதே போல் வளவகங்கைக்கும் கிரிந்தியோயாவுக்கும் இடையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதில் கொடவாய என்ற ஒரு துறைமுகம் காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல் கொடவாயாவுக்கு பக்கத்தில் மாணிக்க கங்கை காணப்படுகிறது. அந்த மாணிக்க கங்கையில் கோணப்பத்த என்ற ஒரு துறைமுகம் காணப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப்